லெஃப்ட் சைடில் வந்து இந்த இடத்துல சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்துருக்கு. ஸ்டமக் உள்ளேயும் இந்த மாதிரி இருக்குது. ஆக்டிவாக இருக்க முடியல, ரொம்ப டல்லாகவே இருக்காங்க. சரியாக சாப்பிட்றது இல்லை. பேபி இருக்காங்க, பேபி நல்லா இருக்காங்க, பேபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக பண்ணும்போது ஆப்ரேட் பண்ணி எடுக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி கேன்சர் வந்துட்டு. ஸோ அதனால் இங்கே வந்து இப்போ இந்த மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. என் பேர் நித்தீஸ்வரன், தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கேன். ஒய்ஃபுக்கு வந்து இந்த மேனகா தேவி 27 ஆகுது அவங்களுக்கு. கேன்சர் இஷ்யூ இருக்கிறனால யூடியூப்ல பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்தாங்க. சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல, அதான் பெரிய விஷயம். ஆக்சுவலி அவங்க கன்சீவாக இருந்தாங்க. 7 மந்த் ஸ்கேனிங்கில் தான் எங்களுக்கு இந்த தெரிஞ்சிச்சு. ஐ மீன்ஸ் அதுலேயும் என்ன தெரிஞ்சுன்னா ரைட் சைடில் வந்து ஜஸ்ட் டியூமர் மாதிரி தான் ஸ்கேனிங்கில் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கன்சீவாக இருக்கிறனால அவங்களால இந்த ரேடியேஷன்ஸ்க்கு ஸ்கேனிங் பண்ண முடியாதுன்னு சொன்னால நார்மலாக பண்ணும்போது ஆப்ரேட் பண்ணி எடுக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி கேன்சர் சொல்லிட்டு. ஸோ 6 மந்த் வந்து ஹீமோ கொடுத்து பார்த்தும் எதுவும் குறையலை. ஸோ அதனால் இங்கே வந்து இப்போ இந்த மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. பேபி இருக்காங்க, பேபி நல்லா இருக்காங்க, பேபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஒய்ஃபுக்கு மட்டும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எனர்ஜி லெவல் ஃபுல்லாக கம்மியாக இருக்குது. அவங்களால சரியாக ஆக்டிவாக இருக்க முடியல, ரொம்ப டல்லாகவே இருக்காங்க. சரியாக சாப்பிட்றது இல்லை. ஸ்டேஜ் 3ன்னு சொல்லியிருந்தாங்க. ஹீமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பயாக்சிக் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் அவங்க ஹீமோ கொடுத்தாங்க. ஹீமோ கொடுத்தும் அது அவ்வளோ ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பயாக்சிக் ரிப்போர்ட் எடுத்து மறுபடியும் இப்போ வேறு டைப்பில் ஹீமோ ஃபஸ்ட்டு ஹீமோ முடிஞ்சிருக்கு, வேறு இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து இந்த இடத்துல சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்துருக்கு. ஸ்டமக் உள்ளேயும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டமக் பெயின் நல்லா ஸ்டமக் பெயின் நிறையா இருக்குது. அதே மாதிரி பேக் போன் சைடும் பெயின் அதிகமாக இருக்குது. சாப்பிட்டாலும் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸில் வந்து பெயின் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா உள்ள புண்ணு இருக்கான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் பெயின் அதிகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்டு இருக்கோம் மதுரையில். ஸோ இப்போ அந்த இது இருந்தாலும் இங்கிட்ட வந்து இந்த இதுவும் அப்ரோச் பண்ணி பார்த்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குங்கிறதா பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ டாக்டர் என்னன்னா இப்போது கண்டிஷனில் செக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பவர் வந்து கம்மி பண்ணி இப்போ எடுத்து பார்க்கலாம். இது கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 டேஸ்க்கு அப்புறம் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. அது கேட்கல. அவங்க ஜீனு டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்த்தாங்கன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி எது எடுக்கலனாங்க. அவங்க ஃபேமிலி சைடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்துருக்குது. எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. இப்போ நாங்கள் வீட்டை வந்து கன்சீவாக இல்லைன்னா இதுவும் தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு.